சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான தினமும் செய்ய வேண்டிய ஒரு சங்கல்பம் பிளஸ் ஒரு மந்திரம். மந்தியை திறக்கும் சாவி, அதாவது நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய திறக்கும் எப்பொழுதுமே ஒரு அளவுகோல் இருக்கும், ஒரு அடைப்பு இருக்கும், ஒரு திறப்பு இருக்கும். எப்போ திறக்கணும், எப்போ அடைக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், காலைல கண் முழிச்ச உடனே பல ஆசைகள் இருக்கும். இது நடக்கணும், இது போகணும், இது செய்யணும்னு இருக்கும். எது தேவை, எது தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு தெரியும். இதற்கான சில பூஜைகள், ஒரு புனஸ்காரங்கள் அப்படின்னு பெருசாக பண்ணாமல் குட்டியாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறான்னு சொன்னாங்க இல்லையா? சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான மகாசக்தி, சூரியனிடத்தில் இருக்கும் சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான மகாசக்தி, அந்த மகாசக்தியை மட்டும் நம்ம உள்வாங்குவதற்கு ஒரு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சலங்கமம் பண்ணாலே போதுமான விஷயம். உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி ஓட்டம் வேணும். அந்த நம்ம என்ன பண்ணுறோம், சக்திக்கு என்ன பண்ணுவோம், ஒரு விபூதி தரிப்போம், இல்லைன்னா குங்குமம் வைப்போம், சந்தனம் வைப்போம். ஆனால் ஒரு மகா சக்தியான மூலிகைகளை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே அறிந்துரும். அதை சொல்லுவாங்க உள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. உள் ஒளி பெருக்கி வெளி ஒளி பெருக்குக, சவுண்ட் அண்ட் லைட்ஸ். அதான் மகா தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவோம் தந்திரக்காரன், அந்த இது இல்லை. தந்தியாக மந்திரம், தந்திராக போக வேண்டும். தந்தி ஃபோன் டு ஃபோன் பேசுகிறோம்ல, ஒரு அலை போகுது பார்த்தீங்கன்னா, அது தந்தி அலை. இன்னைக்கு ஃபோன், அப்போலாம் தந்தி மட்டும்தான். டைப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு தந்தி கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தினா அப்படிங்கிறதுல செக்ஷனில் போய் மெசேஜ் போடுறது தான். அப்படி தந்திரமாக, தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திறம்னா சாவி, திறமாகனா அழகாக, வசமாக, வசியமாக, அட்ராக்ஷனாக, சிவமயமாக. அப்போது மயமாகிய அந்த உலகத்தில் சூரியன் தானே பிரதானம். இந்த சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை, இல்லைன்னா மகா சக்தியை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை நான் பெறுகிறேன். என்னுள் அது மிக வலிமையாக உள்ளே போகிறது. எப்படி வேணாலும் உங்களோட வார்த்தைக்கு சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி, காந்த சக்தி, மகா சக்தி, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் மூளை அது ஓப்பன் பண்ணி அதை இழுக்கும், இல்லைன்னா அது க்ளோஸில் தான் இருக்கும். அதான் சொன்னேன், அடைப்பு இருக்கும், திறப்பும் இருக்கும்னு. நீங்கள் சொல்லணும், அங்கேருந்து எனக்கு வரணும், என் மூளையே எனக்கு அதை ஃப்ரீ பண்ணி விடணும், இல்லைன்னா அது அடைப்பாக தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு பார்க்கவும், அவ்வளோதான். அது வேணும் அப்படிங்கும்போது உங்கள் மூளை திறக்கும், வேணாங்கும் போது அது மூடிடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சூரியனிடத்திற்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி நான் உள்ளுக்கு இழுக்கிறேன்னு சொல்லும் போது உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய திறம், மந்தியை திறக்கும் சாவி, அதுதான். அப்போ தான் மந்திரமாக. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சூரியனை பார்க்குறோம். ரொம்ப நேரம் உத்துலாம் பார்க்க தேவையில்லை. சூரியனை பார்த்துட்டு ஐயா அவன்கிட்டேருந்து என்கிட்ட சக்தியை கொடுங்குற மாதிரி தான் கணக்கு. அதான் சூரியனிடத்தில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி, மகாசக்தி, இல்லைன்னா எந்த வேணாலும் அதுலேருந்து எனக்கு வருதுன்னு மட்டும் நினச்சா போதும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.